மாலை வணக்கம். நேயர்களே, உங்களை இன்றைய மனமே மனமே நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நமது மனமே மனமே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறு வயதில் ஏற்படுகின்ற தீய பழக்க வழக்கங்கள் மற்றும் அதற்குரிய தீர்வுகள் பற்றி விரிவாக ஆலோசனை அளிப்பதற்காக மனநல பயிற்சியாளர் திரு உதயசேகரன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். உதய சான்றோன் தவறு நிகழ்ந்துருச்சு. உதய சான்றோன். இப்போ கோபம்ங்கிறது அந்த சிறு வயதில் ஏற்படக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கோபம்ங்கிறது முன்னொரு காலத்துல எல்லாம் சரி பெரியவர்களுக்கு மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு, உரிமையா இருந்தது, பெரியவன் கோவப்படுறான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த காலகட்டங்கள்ல பார்த்தா சின்ன குழந்தை, சின்ன ஒரு விவரம் தெரிகிற குழந்தையிலிருந்து வயதானவர்கள் கூட கோவப்படுறாங்க ரொம்ப. அதற்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அருமையான காலத்திற்கேற்ற ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லலாம். நீட் ஆஃப் த அவர்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா அடிக்கடி எல்லாரும் சொல்றதுதான் தானத்தில் சிறந்தது கண் தானம் அப்படின்னுவாங்க. ஆனா இப்போதைக்கு என்ன தேவைன்னா நிதானம். வெரி குட், வெரி குட். ஏன்னா இப்ப பொதுவா சின்ன குழந்தைங்கள இருந்து நீங்க சொல்ற மாதிரி பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு யதார்த்தத்தை மீறினா ஒரு லைஃப் வாழற மாதிரி தோணுது. ஒரு நிதானமே இல்ல. கண்டிப்பா ஒரு ரியாக்ட் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்போ இது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமானதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு சர்வே பண்ணதுல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு மனநல பயிற்சியாளரா என் பார்வையில பாத்தீங்கன்னா கோபம்ன்றது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஈவன் பிராணிக் ஹீலிங்ல பிராண சிகிச்சை ஒரு அற்புதமான சிகிச்சை இருக்கு, ரேக்கில இருக்கு. ரேக்கில கூட என்ன சொல்றாங்கன்னா நம்ம லெக் பீட்டர் அவர் ஒரு அருமையான தாட் ஃபார்ம்ஸ் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா அந்த கோப உணர்ச்சியை அது அது ஒரு பிக்சர்ல ஒரு எப்படி கெர்லியன் போட்டோகிராஃபில எடுக்கிற மாதிரி ஒரு இதுல எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு குத்துற மாதிரி அந்த எனர்ஜி குத்துற ஃபீலிங் இருக்கு. ஈவன் நீங்க சாப்பிட போறீங்க ஒரு ஹோட்டல்ல, கோவத்தோட நீங்க ஒரு ஆர்டர் பண்ணி இல்லைன்னா ஒரு கோவத்தோட எடுத்து வராருன்னா அந்த சாப்பாடு கசக்கிற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா அந்த கோபம்ன்றது இட்ஸ் a நெகட்டிவ் எனர்ஜி. இப்ப இந்த உணர்வு ஒருத்தவங்களை தாக்கும் போது என்ன ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் பாருங்க. அதாவது எப்படின்னா பொதுவா ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா நாமளும் கூட சேர்ந்து கோவப்படும் போது இன்னும் ரெண்டு எரிகிறது தீயில எண்ணெய் ஊத்துற மாதிரி. அப்போ அந்த கோபம்ன்றது இட்ஸ் a நெகட்டிவ் எனர்ஜி. சரி சரி சரி. சோ இது என்ன மாத்தலாம்? இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ல இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு. கண்டிப்பா. அப்ப என்னன்னா முதல்ல அக்செப்டன்ஸ் இல்ல, ஏத்துக்கிற மனோபாவம் இல்ல, ஒரு கம்பேஷன். அதாவது மனிதர்களை ஒரு மனித நேயத்தோட பாக்குற உணர்வு குறைஞ்சிட்டு வருது. எல்லாமே மெட்டீரியலா பாக்குற இருக்கு. ஸ்டேட்டஸ்ல இருந்து இவர் என்ன கார் வச்சிருக்காரு இருக்கு. பிளஸ் பயத்தின் வெளிப்பாடு தான் கோபம் அப்படின்னு சொல்லலாம். இயலாமையின் வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம். இயலாமையின் வெளிப்பாடு ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனை பேலன்ஸ் பண்ண முடியாத ஏற்படுற ஒரு உணர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப கோபம்ன்றது நம்ம எப்படின்னா இது ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நாம் விஷத்தை சாப்பிட்டுட்டு அடுத்தவங்க சஃபர் ஆகணும்னு நினைக்கிறது. கண்டிப்பா. அப்ப விஷத்தை நாம சாப்பிடுற மாதிரி ஒவ்வொரு முறையும் கோவப்படும் போது என்ன நடக்கும்? கோவப்படும் போது என்ன நான் அட்ரிலினின் இது தவிர பாத்தீங்கன்னா உடம்புல ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. அதுல பாசிட்டிவ் எனர்ஜி வரும், நெகட்டிவ் எனர்ஜி வரும். நீங்க இந்த எமோஷன்ல முக்கியமா கோபம்ன்ற உணர்வு நீங்க அதிகமா இருக்க பாத்தீங்கன்னா மோர் தென் அடுத்தவங்களை நீங்க இது பண்றதோட உங்களை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறது தான் அதிகம். கண்டிப்பா கண்டிப்பா. இதனால பாத்தீங்கன்னா நிறைய இம்பாக்ட் இருக்கு. சரி சரி. அப்ப இந்த கோப உணர்வை விட்டு அவங்க நல்ல ஒரு சாந்தமான மனநிலைக்கு ஆத்தென்டிக்கா சொல்லலாம். அதாவது என்னன்னா கோபம் உணர்வுக்கு என்னன்னா ஒரு இன்கம்ப்ளீஷன் இருக்கு. உங்கள்கிட்ட எனக்கு நான் பேசாம இருக்கேன், இல்லன்னா நீங்க எனக்கு பிடிக்காத செய்றீங்க, இல்லன்னா நான் எதிர்பார்க்கறது செய்யல அப்படின்னும் போது உங்க மேல நான் கோவப்படுறேன் அப்படின்றத விட வாட் இஸ் ஐம் கமிட்டட், நீங்க என்ன எதிர்பார்க்கறேன்னு நான் ஷேர் பண்ணலாம் உங்கள்கிட்ட. அதை விட்டு நான் கோவப்படும் போது என்ன ஆகுது, நான் சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்க என்ன நினைப்பீங்க? கோபம் தான் உங்களுக்கு முன்னாடி தெரியும். உள்ள இருக்கிற அந்த நல்ல விஷயமா இருந்தா கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எடுத்தவர்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒருத்தர் வண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் தப்பா போயிட்டு லெஃப்ட் கட் பண்றாரு. அவர் பண்றது தப்பு தான், ஆனா அளவு பாத்து போங்க, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு பக்குவமா சொன்னீங்க அப்படின்னா அவர் ரியலைஸ் பண்ணி அடுத்த முறை அந்த தவறை பண்ண மாட்டாரு. இதே இதை நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு கோப உணர்ச்சியோட சொன்னீங்கன்னா நீ பாத்துப்போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. கண்டிப்பா. அவர் செஞ்ச தவறு அவர் தெரியும், தவறு திருத்திக்க மாட்டாரு, அவர் ரைட்ன்ற எண்ணத்துக்கு போயிடுவாரு. அப்ப நம்ம சொல்ற விதம், அப்ப கோபம்ன்றது பல்வேறு ஆங்கிள் எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி தான். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் ரீசன்ல சொல்லணும்னா முதல்ல நம்ம ஒரு எண்ணம் தோன்றுதுன்னா பொதுவா மைண்டுக்கு எப்படி வருதுன்னா ஒரு 5 சென்சரி மூலமா தான் வருது. அந்த கண் மூலமாவும், காது மூலமாவும், தொடுதல் மூலமாவும், பிளஸ் ஸ்மெல்லிங் மூலமாவும், இது மாதிரி அந்த 5 வரும்போது முதல்ல தலாமஸ்ன்ற ஒரு பகுதியில வருது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்னொரு கார்டெக்ஸ் பாத்தீங்கன்னா
அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகுது. ம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இது வந்து ப்ராப்பரா போனா இது எல்லாமே பிரெயின்ல இருக்க பிரெயின்ல இருக்கிற பார்ட்ஸ் ப்ராப்பரா போனா பரவாயில்ல. திடீர்னு நீங்க கோவப்படும் போது என்ன ஆகுதுன்னா அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அது என்ன ஆகும்னா ஹைஜாக்கிங்ன்றாங்க. அது ஒரு அருமையான, எப்படி ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இது கார்டெக்ஸ்ன்றது ஒரு டிராபிக்ல இருக்கக்கூடிய டிராபிக் கண்ட்ரோல் ரெட் சிக்னல்னு வச்சுக்கலாம். அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டா நீங்க லெஃப்ட் போ ரைட் போன்னு சொல்லி உங்களுக்கு வழிக்கண்ணி விடுது. இது விடுது. டிராபிக் கண்ட்ரோல் இல்லாம டைரக்டா நீங்க உணர்வுகள் அதீத உணர்ச்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா டிராபிக் கண்ட்ரோல் இல்லாம போகும்போது என்ன ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி. கண்டிப்பா டைரக்டா அமிக்டாலாவை டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னு தெரியாது. அதனாலதான் இப்போ வந்து ரீசெண்டா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரிமினாலஜியை மீட் பண்ண நான். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா ரொம்ப வருத்தமா இருந்தது. சார், நான் வந்து சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை, ஆயிரக்கணக்கான நபர்களை பார்த்துட்டேன். அவர் சொன்ன தகவல், கொலை பண்ணவங்க, ஒரு அதீதமா தவறு செய்தவங்க, ஆனா 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவங்க வந்து அந்த தவறை செய்ய மாட்டாங்க. ஏன் அந்த நேரத்துல செய்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரியாக்டிவ் பிஹேவியர். அந்த நேரத்துல அவங்க என்ன பண்றோம்னு தெரியாம அந்த தவறு. அப்ப என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? கண்டிப்பா. அப்ப அந்த கோபம் ஒருத்தவங்க படுறாங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க அந்த நேரத்துல அவங்க சொல்ற வார்த்தையை அப்படியே முக்கியம் எடுத்துக்காதீங்க. ஏதோ சொல்லிட்டாங்க, அதை விட்டுடுங்க அப்படியே. அதே நேரத்துல அவங்க சொல்லும் போது அந்த நேரத்துல நீங்க வந்து கூட பேச்சு கொடுக்காதீங்க. டைம் எவ்வளவு இருக்கு, தீர்வெல்லாம் நம்ம தனியா சொல்ல போறோம். கோப உணர்ச்சியே வராம நம்ம வந்து ஒரு ஆத்தென்டிக்கா, அதாவது கராரா ஒரு தகவலை சொல்லணும், இதை எனக்கு முடிக்கணும்னு சொல்லணும். கோபப்படாம எப்படி சொல்லலாம், எஃபெக்டிவா எப்படி சொல்லலாம்ன்றதுலாம் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா. அப்ப இந்த கோபம் படாமலே, கோபம்ன்றத நிறைய பேர் ஒரு ஆயுதமா எடுத்துக்கிறாங்க. ஆனா அந்த ஆயுதம் அவங்க வச்சுக்கிறது அவங்களுக்கு டேஞ்சர்னு தெரியாத மாதிரி இருக்காங்க. அப்ப வந்து ரொம்ப அட் வாட் காஸ்ட், எதுக்காக இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்ப நம்மள ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி. இது நான் சொன்னது 2 கெமிக்கல் மட்டும் இல்ல, அட்ரினலின்ற சுரப்பி மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய சுரப்பிகள். ரிவர்ஸ் ஏஜிங்ன்றாங்க. உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா உடல் டாக்டர்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஈவன் எல்லா விதமான நோய்களை கூட சரி பண்ணலாம். ஒரு நேயர் காத்திருக்கா சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், மனமே நிகழ்ச்சி. எங்கன்னு பேசுறீங்க? நான் திருவட்டூர் மேடம். உங்க பேர் சொல்லுங்க. திருவட்டூர்ல இருந்து பேசுறேன். சரி, சார் இருக்கார், சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார், நான் தான் நந்தகுமார் பேசுறேன் சார், திருவட்டூர்ல இருந்து. சொல்லுங்க நந்தகுமார். எனக்கு மனசு கொஞ்சம் அமைதிக்கு தான் சார் செய்யலாம், அதுக்கு தான் சார் கேட்கலான்ட்டு. ஓகே, மன அமைதிக்கு வந்து நிறைய பண்ணலாங்க. அதாவது நீண்ட கால தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணலாம். தியானம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து, அதாவது இந்த நம்மளுடைய இதுல முக்கியமான பகுதி. இன்னைக்கு நாம இந்த தமிழ்நாட்டுல இல்ல இந்தியர்கள் தியானம் பண்றதை விட உலக நாடுகள்ல இருக்கிற நபர்கள்லாம் தியானத்தின் அருமையை புரிஞ்சுக்கிட்டு, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓம் சாண்டிங் பண்றது இல்ல. அந்த ஓம் சாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிளட் பிரஷர்ல இருந்து ஈவன் எல்லாமே நார்மலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இப்ப வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாம் அது வந்து ஜஸ்ட் அது என்ன சவுண்ட்னே தெரியாம அந்த சவுண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம மறைக்கப்பட்ட பல உண்மைகள்ல நீங்க, அதாவது 100கணக்கான பெனிஃபிட் இருக்கு தியானத்துல. மனதை தியானத்தை என்னுடைய பார்வையில் எப்படின்னா ரீசார்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பேட்டரி வந்து டவுன் ஆயிட்டு நம்ம என்ன பண்றோம், போயிட்டு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி நம்மள ரீசார்ஜ் பண்ற தியானத்துல என்ன நடக்குதுன்னா, காஸ்மிக் ரேஸ் வந்து நம்ம பாடியில வருது. பிராணசக்தி, விஸ்வ பிராணசக்தின்னு சொல்லுவாங்க. காஸ்மிக் ரேஸ் உடம்புல வரதால பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த சக்தி அதிகமாகுது. அதே மாதிரி மனம் அமைதியா இருக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இருக்கிற ரியாலிட்டி ஏத்துக்கோங்க. இதுதான் நான், இதுதான் என் சூழ்நிலை, இதுதான் என் பொருளாதாரம் அப்படின்னு ஏத்துக்கிட்டு, உங்கள்கிட்ட குறை கண்டுபிடிக்காம நான் என்னவா ஆக போறேன், நான் எங்க போகணுன்றதுல ஒரு திட்டமிட்டு, எதுவுமே ஒரு நாள்ல ஒரு பிரச்சனை உருவாயில்லை. இன்னைக்கு மன சஞ்சலம் ஆயிருக்கீங்கன்னா ஒரு நாள்ல நடந்துடல, பல காரணங்களால நடந்திருக்கலாம் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு தீர்வுகள் கூட ஒரு நாள்ல நடந்துராது. ஆனா நான் எங்க போறேன், என்னமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து நீங்க பயணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும், அதாவது மகிழ்வித்து மகிழ்ன்ற மாதிரி நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி உங்களால கொடுக்க முடியும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட வந்து பார்த்தா அந்த மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிறதுல வர விஷயம். ஈவன் அவங்க மனவள கலைன்ட்டு ஒரு அற்புதமான விஷயம். அதாவது அதெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான விஷயம். ஈவன் ராஜயோகம், மனவளக்கலை, இதெல்லாம் வந்து தீர்வுகள்ல ஒரு அற்புதமான விஷயம். தியானம் பண்ணலாம். சார் அப்புறம் கூட சில பேர் இந்த கோவப்படுறவங்க சொல்லுவாங்க,
கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு உண்மையெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம தன்னுடைய தான் படுகிற கோவத்தை வந்து நியாயப்படுத்துவதற்காக வந்து கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதை பத்தி அந்த ஒரு உளவியல் பயிற்சியாளரா நீங்க உங்களோட கண்ணோட்டத்துல என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இது வந்து இது எடுத்தோடனே டைரக்டா சொல்றதை விட அதிக கோபம் கொல்லுநாசம் அப்படின்னுவாங்க. இதுக்கு இன்னொரு பழமொழி இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு கண்டிப்போட அவருக்கு வந்து ஒரு அளவோட இருக்கிற கோபம் தவறு கிடையாது. அதாவது எமோஷனா உங்களை உடம்ப பாதிக்காம கண்ட்ரோல்ல நம்ம பண்றது தவறு இல்லை. ஒரு கண்டிப்பா அப்படியே கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக்கி சொல்றது பரவாயில்ல. ஆனா சில நேரத்துல கண்ணா பின்னான்ட்டு ரத்தம் அப்படியே பிதுங்குற அளவுக்கு நார்மலா கண்ணு எல்லாம் இதாயிட்டு முகம் அப்படியே அவங்க போயிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படியே டயர்டாகி உட்காந்துருவாங்க. அந்த நேரத்துல என்ன வார்த்தைகள் அவங்க வாயில இருந்து வருதே தெரியாது. ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடுன்றார். அப்ப அந்த நேரத்துல நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து நீங்க என்னதான் நீங்க ரணம் கூட ஆறிடுமா. கண்டிப்பா தீயினால் சுட்ட ரணம் அந்த புண்ணு கூட ஆறிடும். ஆனா அந்த சொன்ன வார்த்தைகள் இவரு என்ன சொல்லிட்டாரு, இவ்வளவு நல்லது பண்ண என்ன சொல்லிட்டாருன்ற அந்த எண்ணம் வந்து அவங்களை இதாயிடுது. அதனால வந்து கோபம்ன்றது பொதுவா அது மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டியா வந்து பண்றவங்க ரொம்ப கம்மி தான். ஆமா, அதனால ரொம்ப வயசானவங்க கூட ரொம்ப மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. வயசானவங்க கூட கோவப்படுறாங்க. அது ஏன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல வந்து ரொம்ப அவங்க வந்து நிறைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதுக்கு பிறகாவது ஓரளவு அமைதியான மனநிலை நம்ம வச்சுக்கணும், அமைதியா இருக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு. பிளஸ் நான் இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. மருமகன் ஒரு வயதானவரா இருக்காரு, மருமகன் இப்படிதான் இருக்கணும், மருமகள் இப்படிதான் இருக்கணும், என் மகன் இப்படிதான் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அவங்க உலகம் ஒண்ணு இருக்கு, இவர் உலகம் ஒண்ணு இருக்குன்னு தெரியறது இல்ல. அதே மாதிரி இப்ப பேரண்ட்ஸ் பெரியவங்களை சொன்னீங்க, அந்த பெரியவங்களுடைய குணநலன்களை குழந்தைங்க இமிட்டேட் பண்றாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல கத்துக்கிறத விட நீங்க வந்து பெற்றோர்கள்ட்ட இருந்து குழந்தைங்க கத்துக்கிறது நிறைய இருக்கு. அதனால குழந்தைங்க இருக்கிற வீட்டுல என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட், குழந்தைங்களுக்கு முன்னாடி தயவு செய்து சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க. அந்த எமோஷனை அப்படியே உள்வாங்கிக்குவாங்க. ஈவன் இன்னும் எக்ஸாம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நைட்ல எப்படி தூங்குறீங்களோ அந்த தூங்குற ஸ்டைல்ல உங்க குழந்தைய நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைல்ல தான் அவர் தூங்குவார். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. பிஹேவியர் மேனரிசம் சொல்லுவாங்க. அப்ப வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அப்ப அந்த கோபம்ன்றத ஒரு பார்வையில் என்னன்னா அக்செப்ட் த நேச்சர், இது இப்படித்தான் எடுத்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும். பொறுப்பில்லாத மனிதர்கள் தான் வந்து ஜஸ்ட் அடுத்தவங்க மேல வந்து ஒரு கோபத்தை இது பண்ணுவாங்க. ஒரு நேர் காத்திருக்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன் சார். சரி, சார்ட்ட பேசுங்க. சாரும் தகுந்த ஆலோசனை வழங்குவாங்க. வணக்கம் சார். மெடிடேஷன் பண்ண அதிகமா குழப்பம் தான் வந்து அதை தவிர சார் எனக்கு ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேங்குது சார். சரிங்க, இது வந்து மெடிடேஷன் வந்து ஜஸ்ட் லைக் தட் எங்க பண்ணீங்க, என்ன மெடிடேஷன் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? சார் நித்திய தியானம் சொல்றாங்களா சார்? நித்திய தியானம் பண்ணீங்க, சரி. ஆமா சார். அது நான் அது ரெகுலரா பண்ணோம்னா அளவுக்கு அதிகமா குழப்பம் ரெண்டே மூட்டு குழப்பம் நிறைய பிரச்சனை ஏற்படுது சார். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு திபெத் மெடிடேஷன்ல இருந்து ஸ்பேஸ் மெடிடேஷன்ல இருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தியான முறைகள் இருக்கு. அதாவது சில தியான முறைகள் போக்கஸ் பண்ணுங்க, இல்ல கடவுளை நினைங்கன்ற மாதிரி எல்லாம் இருக்கு. பட் நாங்க என்ன சஜஸ்ட் பண்றோம்னா தியானத்தால அது நடக்குதுன்னு நான் வந்து 100% ஆத்தென்டிக்கா சொல்றதுக்கு நான் வந்து நீங்க சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நான் ரெடியா இல்ல. நான் சொல்றது நீங்களும் நம்ப வேண்டாம். ஆனா இன்னைக்கு ரிசர்ச்ல இருந்து எல்லாமே நான் ப்ரூவ் பண்ண முடியும். நானும் பண்ணிருக்கேன். நான் வந்து ஈவன் வந்து அந்த இது இருக்கு, இசிஜியை பக்கத்துல வச்சுட்டு பிஃபோர் மெடிடேஷனுக்கு முன்னாடி அவங்களுடைய மனநிலை, அவருடைய அந்த மைண்டோட ஈக்குலிபிரியம் பிளஸ் அந்த பிபி லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரெஸ் லெவல ஆஃப்டர் தியானம் ஒரு 45 நிமிஷம் பண்ணதுக்கு அப்புறம் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சிருக்கு, பாடியில எனர்ஜி அதிகமாயிருக்கு. இது மாதிரி இது அழகா அது வந்து ரிப்போர்ட்டே நான் வச்சிருக்கேன். நான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் சஜஸ்ட் பண்றது நீங்க ஸ்பேஸ் மெடிடேஷன் அப்படின்னு இருக்கு. ஸ்பேஸ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு அற்புதமான ஒரு வீடியோ இருக்கு. நீங்க வந்து சிடி கிடைக்கும், நீங்க நிறைய இடத்துல கிடைக்கும், நீங்க வாங்கி பாருங்க. ஒரு அற்புதமான ஒரு இது. அதுல வந்து பிரமிட் தியானத்தை பத்தி சொல்றாங்க. பிளஸ் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிளஸ்ட் இது என்னன்னா இந்த தொப்புள் பகுதியில கையை நார்மலா வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு உங்களுடைய வயது என்னவோ அத்தனை நிமிடம் நீங்க ஒரு இருக்கை ஏதாவது ஒரு மேட் மேல உட்காந்து காலை நேரம் பெஸ்ட் டைம் அப்படின்னா 4:30 to 6, இல்லைன்னா எந்த டைம் வேணாலும் பண்ணலாம். அதிக உணவு ஹெவி ஃபுட் சாப்பிட்டு நீங்க பண்ணக்கூடாது.
ஓகே சார், ஓகே. ஒரு அமைதியா உட்கார்ந்துட்டு எனக்கு ரிசல்ட் வரல, இது மாதிரி நான் அவநம்பிக்கையோட நீங்க பண்ணக்கூடாது. இது ரியலாவே ப்ரூவன். இது வந்து தியானத்துல இதை எந்த ஏன் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, எந்த சாமியும் நினைக்காதீங்க, எதுவுமே சொல்றது இல்லை. உங்களுடைய எண்ணத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. எண்ணம் எங்க போனாலும் வந்தாலும் கவலைப்படாதீங்க. மூச்சு காத்த மட்டும் அப்படியே கவனிச்சுட்டு 3வது மனிதன் நேரம் இருந்தீங்கன்னா எல்லா எண்ணமும் அப்படியே இதாயிட்டு அதுக்கப்புறம் அந்த காஸ்மிக் ரே வர ஆரம்பிச்சுட்டு உங்க பாடியில அந்த அமைதியும் அந்த குழப்பெல்லாம் போயிட்டு உங்களுக்கு எவ்ரிடே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புத்துணர்ச்சி மிக்க நாளா இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து அது புதிதாக பிறந்திருக்கிறோம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆமா சார், ஆமா. அது மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க மனசுல இருக்கிற தியானத்தால கெடுதல்ன்றதை விட்டுட்டு என்ன மாதிரி தியானம் பண்றோம். இப்ப வந்து உணவு இருக்குன்னா உணவு கெடுதல் ஜஸ்ட் லைக் சொல்லிட முடியாது. மசாலா உணவு கெடுதலா இருக்கலாம், அதாவது இல்லைன்னா வந்து ஆயிலி ஃபுட்டு கெடுதலா இருக்கலாம். ஆனா நல்ல உணவுகளும் இருக்கா இல்லையா? ஆமா சார். அதே மாதிரி நீங்க வந்து எதை தேர்ந்தெடுக்கிறோம், உங்களுக்கு எது சூஸ் ஆகுதுன்னு தேர்ந்தெடுங்க. நீங்க பர்சனலா வேணும்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இது சம்பந்தமான பயிற்சிகள் வகுப்புகள்லாம் இருக்கு, நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே சார், ஓகே. சோ அதனால நம்பிக்கையோட பண்ணுங்க. ஓகே, மிக்க நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் உதய சான்றோன் சார், அப்புறம் அந்த கோபத்தினால உடல் நலத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுதுன்றத நம்ம நேர்களுக்கு புரியும்படி நல்லா சொல்லிட்டீங்கன்னு வச்சோங்களேன். அவங்க அதுல இருந்து ஏன்னா இப்ப மனப்பிரச்சனை அப்படின்னு சொல்றதை விட கோபத்தினால பிபி இன்க்ரீஸ் ஆகும், அது சுகர் வரும், சுகர் பிபி இருந்தா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் வந்து கோபம்ன்ற ஒரு விஷயத்தினால இவ்வளவு உடம்புல இவ்வளவு கெடுதல்கள் வரும்னு சொன்னீங்கன்னா அது ஓரளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பா கோபம் வரதால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரீசெண்டா ஹார்ட் அட்டாக்ல இருந்து பிபி இன்க்ரீஸ் ஆகுறதால பல காரணங்கள், அதாவது 1 2 மல்டி, இன்னும் முக்கியமா உடல்